நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்மை நடத்தி செல்வதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை போஷிப்பதற்கு, நம்மை தப்புவிப்பதற்கு நல்ல ஒரு மேய்ப்பன். அவரை தவிர நல்லவர் ஒருவருமே இல்லை இந்த உலகத்துல. தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறாரு. அவர் நிச்சயமாகவே நம்மை அற்புதமாக நேர்த்தியாக நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 23 கூட நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு குறைவும் இல்லாதபடி, ஒரு தாட்சியும் இல்லாதபடி நம்மை நிறைவாக நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை நடத்துகிறவராக, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். இந்த மேய்ப்பன் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா துயரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் சொன்னவரே, இந்த நாளிலும் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி, நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்மை தேற்றுகிற தேவன், ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர். இந்த காலவேளையில ஒரு நல்ல மேய்ப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்காக ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பன். எனவே அவரை பற்றி கொள்ளுவோம், அவரை அண்டிக் கொள்ளுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். நமது வாழ்க்கையை மாத்திரமல்ல, பிள்ளைகள், அவருடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். நாம் அவரை மாத்திரம் பற்றி கொள்வோம், அவரில் மாத்திரம் அன்பு கூறுவோம், அவரை மாத்திரம் நேசிப்போம், அவருக்கு மாத்திரம் முதன்மையான இடத்தை கொடுப்போம், அவரை மாத்திரம் தேடுவோம், அவரை மாத்திரம் நம்ம கனப்படுத்துவோம். அவர் நம்மை முற்றும் முடிய நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்க நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க நல்ல மேய்ப்பனா இருக்கிறீங்க. ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி செல்ல, எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு துணையாக, எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை தேற்றும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துவதற்காக, பாதுகாக்கிறதற்காக நல்ல மேய்ப்பனா இருந்து எங்களுக்கு துணையா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தின் தலைவர்களை ரட்சிங்க, எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க, ரட்சிங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே, தமிழ்நாட்டில் உள்ளதான தென்காசி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம்.
தென்காசி மாவட்ட மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். சபைகள் வளரட்டும், பெருகட்டும் ஐயா. தகப்பனே, ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போட்ட ஐயா. ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தாங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஊழியர்களை கத்த எழுப்பும்படியா செபிக்கிற ஐயா. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, கூடி வந்த பிள்ளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.